எண்ணிய எண்ணியாங்கு எய்து எண்ணியார் திண்ணியர் ஆகப்பெறின் என்கிறார் திருவள்ளுவர். இதன் அடிப்படையில் ஆற்றல் மிக்க இளைஞர் சக்தியை ஆக்கப்பூர்வ செயல்களுக்கு மடைமாற்றிடும் வகையில் மத்திய அரசு ஸ்டார்ட் அப் நிறுவனங்களை தொடங்கிட தொடர்ந்து ஊக்கப்படுத்தி வருகிறது. அந்த வகையில் சேலத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் ஸ்டார்ட் அப் நிறுவனத்தை தொடங்கி புதிய சந்தை வாய்ப்பை உருவாக்கியுள்ளனர். சேலம் மாவட்டம் கண்ணங்குறிச்சி பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் பிரவீன், தருண், பவித்ரன், சுகைல், ஜோசப் ஆகிய 5 பேரும் பள்ளிப்பருவம் தொடங்கி நண்பர்களாக உள்ளனர். இவர்கள் அனைவரும் சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் இயந்திரவியல், கணினி அறிவியல், மின்னணுவியல் மற்றும் ஆட்டோமொபைல் பொறியியல் கல்வி முடித்து வளாகத் தேர்வில் வெற்றி பெற்று தற்போது பெருநிறுவனங்களில் பணியாற்றி வருகின்றனர். சேலத்தின் பெருமையான மாம்பழத்தை அதன் இயற்கை தன்மை மாறாமல் அனைத்து தரப்பினருக்கும் கொண்டு செல்ல வேண்டும் என்ற நோக்கத்தில் நண்பர்கள் அனைவரும் இணைந்து ஸ்டார்ட் அப் நிறுவனத்தை 3 ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கி வெற்றிகரமாக நடத்தி வருகின்றனர். ஆன்லைன் முறையில் சேலம் அல்போன்சா, இமாம் பசந்த், நடுசாலை, மல்கோவா வகை மாம்பழங்களை இந்தியா முழுமைக்கும் இந்த இளைஞர்கள் கொண்டு சேர்த்து வருகின்றனர். செயற்கை முறையில் மாம்பழத்தை பழுக்க வைப்பதால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்த தகவல்களால் ஈர்க்கப்பட்ட இவர்கள் அதனை முழுமையாக தவிர்த்து இயற்கை முறையில் நல்ல மாம்பழங்களை குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை கொண்டு சேர்த்து வருகின்றனர். சீசன் நேரத்தில் நாளொன்றுக்கு 1000 கிலோ வரை இந்தியாவின் மூலை முடுக்கெங்கும் தங்களது நிறுவனம் சார்பில் மாம்பழங்களை கொண்டு சேர்ப்பதாக கூறுகிறார் இளைஞர் பிரவீன். இப்போ இருக்க சிச்சுவேஷனில் யூத்ஸ் எல்லாமே வந்து ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப மோட்டிவேட்டடாக இருக்காங்க. அந்த விஷயத்தில் நம்ம ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்கணும். அதே நேரத்தில் அதுக்கு அவங்க மோட்டிவேட்டடாக இருக்கிறதுனால அவங்க இன்னும் இந்த மாதிரி நிறையா அவங்கள சரௌண்டிங்கில் இருந்து பார்த்து அதில் என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அதை சால்வ் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ண முடியும்னு அவங்க பார்த்து ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும். இந்த சிச்சுவேஷனில் பார்க்கணுன்னா எம்ப்ளாய்மெண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அதே நேரத்தில் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷனும் ரொம்ப முக்கியமான விஷயங்கும் போது அதுக்கு நம்ம நேஷனுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறோம் அப்படிங்கிறது எங்களுக்கு இன்னும் ஹாப்பியாக இருக்குது. விவசாயிகளிடமிருந்து நேரடி கொள்முதல் செய்யப்படுவதால் இடைத்தரகர் தலையீடு இன்றி மாம்பழங்கள் கிடைப்பதாகவும் இதனால் விவசாயிகளுக்கும் பொதுமக்களுக்கும் சரியான விலையில் விற்பனை செய்ய முடிவதாகவும் தெரிவிக்கும் இந்த இளைஞர்கள் தாங்கள் பயின்ற தொழில்நுட்ப கல்வியின் உதவியால் இந்த ஸ்டார்ட் அப் நிறுவனத்தை நடத்த முடிவதாகவும் கூறினர். சவால்களை வாய்ப்புகளாக மாற்றும் திறமை இளைஞர்களிடம் அதிக அளவில் உள்ளது. சேலத்தின் அடையாளமான மாம்பழத்தை இந்தியா முழுவதும் கொண்டு சேர்க்கும் வகையில் இளைஞர்கள் எடுத்து வரும் முயற்சி அனைத்து தரப்பினரின் பாராட்டையும் பெற்று வருகிறது. சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன்.